ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை பர்ஃபி கடலை மிட்டாய் தாங்க நான் செய்ய போகிறேன். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பொருளெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. வேர்க்கடலை, வெல்லம், கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இது வறுத்த வேர்க்கடலை தான். இருந்தாலும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். கடலை மிட்டாய் சாப்பிடும்போது கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும். வெல்லம் இப்போ அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புங்க. ஒரு கப்பு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ 3/4 கப்பு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப்பு கூட போடலாம். ஆனால் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் இந்த பாருங்கள் 3/4 கப்பு எடுத்திருக்கேன் வெல்லம், ஒரு கப்பு வேர்க்கடலை, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போடுவேன். எப்போதுமே ஸ்வீட் செய்யும்போது அது போடுறது என்னோடய வழக்கம், அது போடுவேன். இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளறின உடனே கொட்டுறதுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் எண்ணெய் தான் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் ஒரு நிமிஷம் திரும்ப வறுக்க போகிறேன். வறுத்தரலாம் வாங்க. பாருங்கள், வறுத்தரலாம். வறுத்தாச்சுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நல்லா வறுத்துட்டேன், சுடுது. இப்போ அடுத்து வெல்லத்தை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். அடுப்பில் வச்சு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகுக்கு ரெடி பண்ணிடலாம். இது கொட்டிடுவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், ஒரு அரை கப் தண்ணி. இப்போ இதை கொஞ்சம் கரைஞ்சோன்னா வடிகட்டிடலாம். மண் கல் இருக்கும். கொஞ்சம் கரைஞ்சோன்னா வடிகட்டிட்டு அப்புறமே பாகுக்கு இது பண்ணிக்கலாம். கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க. பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ வடிகட்டிடலாம். பாருங்கள், வடிகட்டியாச்சு. திரும்ப இப்போ நம்ம மறுபடியும் கடாயை வச்சு நம்ம திரும்ப இதை பாகு நிறுத்தலாம். பாருங்கள், திரும்ப கடாயை வச்சுட்டு இந்த வெல்லம் தண்ணி அதில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை பாகு எடுக்கிறது தாங்க இதில் முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இதில் இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் இப்படி ஊற்றி பார்த்தோம்னா பாக அப்படியே உருட்டிக்கிட்டு அப்படியே நல்லா தண்ணியில் கரையாத அளவுக்கு உருண்டையாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொட்டி நம்ம வேர்க்கடலை கொட்டி கிளறினோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த பாகு சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஊற்றின உடனே உருட்டினோம்னா சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிடும். கையில் எடுத்த உடனே முறுமுறுன்னு ஆகிடும். அந்த ஸ்டேஜ் தான் அது கரெக்டான ஸ்டேஜ். நான் சொல்கிறேன், அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். பாகு நம்ம ரெடி பண்ணும்பொழுது எப்போதுமே அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. ரொம்ப ஹீட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமே பாகு ரெடி ஆகாது. அப்படியே சுண்டுன மாதிரி ஆகிடும். தண்ணி சுண்டிட்டு உங்களுக்கு பதம் கரெக்டாக வராது. சிம்லேயே வச்சுக்கோங்க. எப்போதுமே சிம்லேயே வச்சுக்கிட்டு பாகு ரெடி பண்ணலாம். அப்பப்போ நமக்கே லெவல் தெரியணும். அப்பப்போ குறைக்கணும், கூட்டணும். இதெல்லாம் சமையல் வல்லுநர்கள் செய்கிறது. என்றைக்குமே எப்போதுமே ஒரு சாதம் சோறு கரெக்டாக பதம் பார்த்து வடிக்கிறவங்க தான் நல்ல சமையல்காரவங்களாம். சோறு கரெக்டாக பதம் பார்த்து வடிக்கணுமா. குழஞ்சிரவும் கூடாது, சாதம் ரொம்ப வரையாக இருக்கவும் கூடாது. கரெக்டான பதத்தில் சோறை நம்ம வடிச்சிட்டோம்னா நம்ம தான் சூப்பரான சமையல்காரவங்களாம் சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக சாப்பாடு குலையாமல் கொள்ளாமல் கரெக்டாக சோறு வடிச்சிருவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு சோறை குலைய வச்சுருவேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா வரையாக்கிடுவேன். சில நேரம் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரே மாதிரியே நமக்கு மைண்ட் செட் இருக்காதுல்ல. டக்குன்னு அந்த டைமில் நம்ம ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அந்த சோறு வடிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை வரும். அந்த டயத்தில் டக்குன்னு சோறு அந்த சமயம் அந்த பக்கம் போனோம்னா இங்கே சோறு ஒரு இன்ச்சு தான் குழஞ்சிரும். ஆனால் அந்த வெயில் நேரத்துக்கு அது மாதிரி குலையிறது தான் தேவலாங்கிறாங்க. நீங்கள்லாம் குக்கரில் சமைப்பீங்களா, சோறு வடித்து சாப்பிடுவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பதம் வரலைங்க. இப்படி ஊற்றும் போதே தெரியும். நமக்கு எடுத்து நம்ம கையில் தொட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லாத பாருங்கள். இப்படி கரண்டியில் அப்படி ஊற்றுனாலே வெல்லம் பாகு வந்துருச்சு அப்படின்னா இது இந்த அளவுக்கு ஊற்றாது. இப்படி ஊற்றுது பாருங்கள், தண்ணி ஊற்றுற மாதிரி. ரெடியாகட்டும் பதம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள்,
உப்பு ஒரு பிஞ்சு சும்மா வந்துட்டு எப்போயுமே ஸ்வீட்டில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா அது வந்துட்டு நல்லா இனிப்பை எடுத்து கொடுக்கும் வந்துடும். அவ்வளோதான். இன்னும் வரலங்க பதம், இன்னும் பதம் வரல. இந்த பாருங்க ஊற்றுறோம்னா கரையுது பாருங்கள், கரையுது பாருங்கள். இன்னும் பதம் வரல. இதில் பாகு எடுக்கிறது தாங்க உங்களுக்கு வந்துட்டு கரெக்டு. இதில் பாகு கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம வந்துட்டு கடல மிட்டாய் செஞ்ச மாதிரி தான். பாகு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக எடுக்கலைன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ஒன்று கடல மிட்டாய் வந்து சொதன்னு ஆகிடும், நமத்து போன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. அதனால் வந்துட்டு இது பாகு கரெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இதில் வேலையே, வேறு ஒன்றுமே வேலை கிடையாது. இப்போ ஊற்றி பார்ப்போமா பாருங்க, தெரியுதா? பாருங்கள் கரையுது, கரைஞ்சி ஓடுது. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து ஊற்றி பார்க்கலாம். பாருங்க, இது பார்த்தீங்களா? இது பாருங்க, இது பாருங்க கையில் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் இது வந்துச்சு பாருங்க. இவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இதில் போட்டுருவோம். இப்போ கொட்டி, இப்போ வேர்க்கடலை இப்போ கொட்டிடலாம்ல. பதம் வந்துச்சுங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், இப்படி கொட்டினீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் பதம், தெரியுதா? இப்போ கொட்டிடலாம் வேர்க்கடலையா. இது பாருங்க, கொட்டிடுறேன். இப்போ கொட்டிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன், எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், பிளேட்டில் வந்துட்டு மாற்றிட்டாங்க. இப்போ நல்லா வந்துட்டு ஒரு தோசை திருப்பி மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி பரப்பி விட்ருங்க. சூட்டோடே உங்களுக்கு வந்து இப்படி பரப்பி விட்டிங்கன்னா தான் இப்படியே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கத்தியால் போடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தியால் வந்துட்டு கோடு போட்டு விட்டுறலாம். அப்போ தான் உங்களுக்கு எடுக்க முடியும் கரெக்டாக. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டுங்க. கத்தியால் வந்துட்டு கோடு போட்டு விட்டுறலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வெட்டுறதுக்கு வரும். நான் ஒரு கையால் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு கத்தியால் கோடு போட்டு விட்டேன். ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஆனோன்னே நம்ம அதை பேர்த்து எடுத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், நல்லா வந்து காஞ்சிருச்சிங்க. இந்த பாருங்கள், காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை பேர்த்து எடுத்துடலாம். இருங்க, நான் அதை பேர்த்து தட்டில் எடுத்துடுறேன். பாருங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. லைட்லேயும் ஒன்றுத்தையும் காணும். பாருங்கள், பாருங்கள், நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே மாதிரியே கடலை மிட்டாய் ரெடி. அவ்வளோதாங்க. சூப்பராக ஒரு கடலை மிட்டாய் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாகு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. நம்ம தண்ணியில் ஊற்றினப்போ உருட்டி எடுத்தேன் பாருங்கள் கையில். அந்த உருட்டி எடுக்கிறப்ப அது அப்படியே முறுமுறுன்னு ஆயிடணும்.
கையில் அப்படி தொடும்போதே அப்படியே இரும்பு மாதிரி ஆகிடணும், அது முறுமுறுன்னு இருக்கணும். அப்படியே அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கடலையை கொட்டி கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா முறுமுறுன்னு வந்துட்டு உங்களுக்கு கடலை மிட்டாய் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.